ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைமோட்டோ. இது வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டு. இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணக்குள்ளே இதோடைய ரேட்டும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்போது இதில் வாங்குறவங்க வந்து இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். இந்த ஷாப்பிங் ஆப்பில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பூ, அதே மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருக்குது, பீவரேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது, ஆயில் ஐட்டம் இருக்குது, அதேமாதிரி குக்கிங்க்கு தேவையான பல்சஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பைமோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2025 ஆண்டோடைய வைகுண்ட ஏகாதசி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் இவ்வளோ சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதாவது மகாவிஷ்ணு இருக்கார்ல, அவருக்கு அதாவது மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசிகள் வந்து வருது. அந்த 25 ஏகாதசியில் ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசின்னு வருது. அதில் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏகாதசின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான ஏகாதசியாக இருக்குது. இந்த ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஸ்வமேத யாகம் அதோடைய முழு பலனை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வைகுண்ட ஏகாதசி நம்ம அதாவது விரதம் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணு வந்து பிரம்மன் வந்து ரொம்ப தலகணம் பிடிச்சி இருப்பார். அவருடைய தலகணத்தை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவோட காதிலிருந்து 2 அரக்கர்களை வந்து அவர் வெளியேற்றுவார். அந்த 2 அரக்கர்களுமே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது அவர் விஷ்ணுவோட காதுக்கு போனதும் விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, சரி இவங்க 2 அரக்கர்களையுமே வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பார். ஆனால் அந்த 2 அரக்கர்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால் முடியாது, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அவங்கக்கிட்ட அரக்கர்கள்கிட்ட வந்து இவர் வந்து ஒரு வரம் கேட்பார். என்ன அப்படின்னா, உங்களை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த அரக்கர்கள் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு வரம் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களால் மட்டும்தான் நாங்கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவார்னா, இவருடைய சக்தி வடிவான ஏகாதசி அப்படிங்கிற ஒரு அம்பாலை வந்து இவர் கொண்டுட்டு வந்து, அதாவது ஏகாதசிங்கிறது 11ஆம் நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கும் வரும். அந்த ஏகாதசி சக்தியை வந்து கொண்டு இந்த அரக்கர்களை அழிப்பார். அரக்கர்களை அழித்ததும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வைகுண்ட வாசல் வழியாக வருவாங்க. அவங்க என்ன கேட்டுவாங்கன்னா, நாங்கள் பெற்ற இந்த பலனை வந்து உலக மக்கள் அனைவரும் இதோடைய பலனை முழுசாக பெறணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்டுக்குவாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சொர்க்கவாசல் வழியாக யாரெல்லாம் அதை கடந்து வந்து அந்த பரமபதத்தோடைய வாசல் வழியாக வரமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மோட்சம் உண்டு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வாங்க இப்போது விரதம் எப்படி இருக்கணும், எந்த நேரத்துலேருந்து இருக்கணுங்கிறத சொல்கிறேன். 9ஆம் தேதி 12 மணி 4 நிமிஷத்தில் தொடங்கி 10ஆம் தேதி 10 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இந்த ஏகாதசி திதிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம 9ஆம் தேதியிலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். காலையில் எழுந்திரிச்சு சூரியன் வரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு 9ஆம் தேதி முழுக்க சாப்பிடாமல் இருந்து அதாவது 9ஆம் தேதி நைட்டும் தூங்கக்கூடாது, பகல்லையும் தூங்கக்கூடாது. கண் முழித்து சொர்க்கவாசல் திறந்ததுக்கப்புறமா 10ஆம் தேதி காலையில் திரும்பவும் குடிச்சிட்டு அனைத்து வகையான காய்கறிகளையும் சேர்த்து சாதம், அதாவது குழம்பு, சாம்பார் இது மாதிரி செஞ்சு நம்ம அன்னைக்கு 10ஆம் தேதி தான் நம்மளுடைய ஏகாதசி திதியை அந்த விரதத்தை வந்து நம்ம நிறைவேற்றணும். திரும்ப மாலையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு, அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு திரும்ப மாலையிலையும் பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபடணும். எல்லா பெருமாள் கோயில்கள்லையுமே வந்து இந்த 9ஆம் தேதி நைட்டு, அதாவது 10ஆம் தேதி வந்து சொர்க்கவாசல் திறந்துடுவாங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.